பணத்தை சேமிக்கிறதுக்கு எந்த வகையான வாழ்க்கை முறை மாற்றங்கள் நம்மளுக்கு தேவைப்படுது? பணத்தை சேமிக்கிறதுக்கு உங்களை தூண்டக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? சேவிங்ஸுக்கும் சிக்கனத்துக்குமான தொடர்பு என்ன? உங்க பணத்தை சேமிக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய வழிகள் என்ன? வாழ்க்கையில எதையுமே சேமிக்காதவங்களுடைய நிலைமை என்ன? தேவைக்கும் இருப்பிடத்திற்குமான வித்தியாசம் அல்லது பற்றாக்குறை என்ன? பணவீக்கத்தை எப்படி சமாளிக்கிறது? மாத சம்பளம் வாங்குறவங்களுடைய செலவுகளை குறைச்சு எப்படி பணத்தை சேமிக்கிறது? பணமே இல்லாம வாழ்க்கையை எப்படி சிறப்பா வாழ்றது? இந்த 9 கேள்விகளுக்கான பதில தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, இது ஐஸ்பாக்ஸ் சேனல். நான் உங்க ஸ்ரீ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, பணத்தை சேமிக்கிறதுக்கு எந்த வகையான வாழ்க்கை முறை மாற்றங்கள் நம்மளுக்கு தேவைப்படுது? பணத்தை சேமிக்கிறதுக்கான சில வாழ்க்கை முறை மாற்றங்கள் தேவை அப்படிங்கறத வால்டர் மிஸ்ஸல் அப்படின்ற ஆராய்ச்சியாளர் ஒரு ஆராய்ச்சி மூலமா நிரூபிச்சிருக்காங்க. அதாவது ஒரு பூட்டப்பட்ட அறையில ஒரு சிறுவனையோ இல்ல சிறுமியோ உட்கார வச்சுட்டு அவங்க முன்னாடி ஏதாவது ஒரு வகையான ஸ்வீட் லைக் சாக்லேட் அந்த மாதிரி வச்சுட்டு அவங்களுக்கு 2 சாய்ஸ் கொடுக்கிறது. 1, அவங்க அந்த சாக்லேட்டை உடனே சாப்பிடலாம். 2, அவங்க 15 நிமிஷம் வெயிட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2வது ஒரு சாக்லேட் கிடைக்கும். இந்த ஆராய்ச்சியில கண்டுபிடிச்ச விஷயம் இதுதான். 15 நிமிஷம் பொறுமையா இருந்து 2 சாக்லேட்டை வாங்கின அந்த குழந்தைங்க சாக்லேட்டை உடனே சாப்பிட்ட மத்த குழந்தைங்களை விடவும் வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஆராய்ச்சிக்கும் மணி சேவிங்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்ற கேள்வி உங்க எல்லாருக்குள்ளேயும் வந்திருக்கும். இந்த ஆராய்ச்சி அப்படியே மொத்தமா நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? உண்மைதாங்க. என்ன இங்க ஸ்வீட்டுக்கு பதிலா நம்ம சேவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பணம் தான் இருக்க போகுது. சாக்லேட்டை 2 மடங்கா பெருக்கின மாதிரி நம்மளோட பணம் 7 மடங்கா பெருகும். எப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேங்க. நீங்க எப்பயாவது ஷாப்பிங் செய்யறதுக்கு முன்னாடியே நான் இந்த பணத்தை இங்க வீணடிக்காம எஃப்டிலயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ சேர்த்து வச்சேன்னா ஃபியூச்சர்ல எவ்வளவு பணம் தேரும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நிதியியல்ல பிரசன்ட் வேல்யூ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஃபியூச்சர்ல நீங்க சம்பாதிக்கிற பணத்தோடைய இப்ப இருக்கக்கூடிய மதிப்பு தான் பிரசன்ட் வேல்யூ. நீங்க பிளிப்கார்ட்லயோ இல்ல அமேசான்லயோ ஒரு 5000 ரூபாய்க்கு செலவு செய்ய போறீங்க அப்படின்னா அதை நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 15% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இன்னும் 30 வருஷத்துக்கு இதை சேவ் பண்ணிக்க முடியும். நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல 30 வருஷத்துக்கு பத்திரம் பண்ணும்போது 7.79% வட்டி தராங்க. சோ நீங்க 5000 ரூபீஸ் செலவு பண்ணாம நீங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னா அதோட இன்றைய மதிப்பு 34,878 ரூபாய். இந்த உதாரணத்துல இருந்து ஒரு நிமிஷம் பொறுமையா யோசிச்சு உங்க மனசாட்சி கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். இன்னைக்கு ஒரே நாள்ல நான் 34,878 ரூபாய் செலவு செய்ய ரெடியா இருக்கணும். நான் வாங்கக்கூடிய அந்த பொருள் 34,878 ரூபாய் செலவு செய்யறதுக்கு ஒர்த்தானதா? அதை நம்ம ரெகுலரா யூஸ் பண்ண போறோமா? அது நமக்கு அத்தியாவசியமான பொருளா இல்ல அனாவசியமான பொருளான்னு கேளுங்க. இப்படி உங்களுடைய ஒவ்வொரு செலவையும் இன்னைக்கு மதிப்பீட்லயோ இல்ல அப்ராக்சிமேட்டா ஒரு 7 மடங்கு பெருக்கணும் அப்படின்னா நீங்க பர்த்டேக்கு செலவு செய்யக்கூடிய பணம் 10,000 ரூபாய் இல்லங்க, 69,756 ரூபாய். சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் கிரிக்கெட் போட்டியோட டிக்கெட் வெறும் 2,000 ரூபாய் இல்லங்க, 13,951 ரூபாய். ஸ்விக்கில நீங்க வாங்க போற பர்கரோட விலை வெறும் 350 ரூபாய் இல்லங்க, 2,441 ரூபாய். இப்படி செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமும் உங்க செலவு நியாயமானதா பட்டுச்சு அப்படின்னா தாராளமா நீங்க செலவு செய்யுங்க. பட் இந்த கேள்வியை ஒவ்வொரு தடவையும் உங்களுக்குள்ள நீங்களே கேட்கறது ரொம்பவும் அவசியமான ஒண்ணு. இந்த லைஃப் சேஞ்சிங் மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களோட சொத்துக்கள் மறைமுகமா பல மடங்கு பெருகும். ஸ்வீடன்ல ஒரு ஃபேமஸான பழமொழி இருக்குங்க. யாரு தனக்கு தேவையற்ற பொருட்களை வாங்குறாங்களோ அவங்க கிட்ட இருந்தே களவாடக்கூடிய திருடர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்ககிட்ட இருந்தே திருடிக்க போறீங்களா இல்ல நல்ல சேவிங் ஹேபிட்ஸ் மூலமா உங்க எதிர்காலத்தை வளப்படுத்திக்க போறீங்களான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்பர் 2, பணத்தை சேமிக்கிறதுக்கு உங்களை தூண்டக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? பணத்தை சேமிக்க உங்களை தூண்டக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான கோலை செட் பண்ணிக்கிறது ரொம்பவுமே சிறப்பான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு என்னோட பேரண்ட்ஸை ஒரு தடவையாவது வெளிநாட்டுக்கு ஃபிளைட்ல டூர் கூட்டிட்டு போகணும். என்னோட குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்டடீஸோட சேர்த்து ஒரு நல்ல பெட்டரான லைஃபையும் அமைச்சு கொடுக்கணும். நானும் என்னோட லைஃப் பார்ட்னரும் வயசான காலத்துல யாரோட உதவியும் எதிர்பார்க்காம வாழ்றது மட்டும் இல்லாம வாழ்க்கையை நல்லா அனுபவிச்சு வாழணும். கோவில இருக்கக்கூடிய ஆதரவற்றவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும். இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம். நம்பர் 3, சேவிங்ஸுக்கும் சிக்கனத்துக்குமான தொடர்பு என்ன? சேவிங்ஸ் அப்படினாலே அது சிக்கனத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சிக்கனம் அப்படிங்கிற எண்ணமே வாழ்க்கை முறையா மாறும்போது நிச்சயமா நம்ம கிட்ட எதுவுமே இல்லைனாலும் கூட நம்மளால சேவ் பண்ண முடியும். சிக்கனம் அப்படிங்கறது நீங்க நினைக்கிற அளவுக்கு கஷ்டமான விஷயம் எல்லாம் இல்லங்க. தேவைக்கு அதிகமான எல்லாத்தையுமே குறைச்சுக்கிறத தான் சிக்கனம் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு தேவைக்கு அதிகமா தூங்குறது, தேவைக்கு அதிகமா பிரஷ்ல பேஸ்ட் போடுறது, தேவைக்கு அதிகமா வாட்டரை யூஸ் பண்றது, தேவைக்கு அதிகமா உணவுப் பொருட்களை வாங்கி வேஸ்ட் பண்றது, தேவைக்கு அதிகமான ட்ரெஸ்ஸை பராமரிக்கிறது, இப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நடக்கிற விஷயத்தை ஒழுங்குபடுத்தினாலே
வச்சாலே சிக்கனமும் சேமிப்பும் நம்மளோட கைக்குள்ள வந்துடும். நம்பர் 4, உங்களோட பணத்தை சேமிக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய வழி என்ன? ஒரு விஷயத்துல நீங்க பணத்தை சேவ் பண்ணணும்னு யோசிச்சீங்கன்னா அந்த விஷயத்துல பணத்தை குறைவா செலவழிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு, எத்தனை வாய்ப்புகள் இருக்குன்னு உங்க சிந்தனை திறனை பயன்படுத்தி எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. உதாரணத்துக்கு நீங்க குலோப் ஜாமுன் சாப்பிடணும்னு ரொம்பவே ஆசைப்படுறீங்க. இப்போ இந்த குலோப் ஜாமுனை நீங்க சாப்பிடுறதுக்கு எத்தனை விதமான வாய்ப்புகள் இருக்குன்னு யோசிச்சோம்னா நீங்க உடனே கடைக்கு போய் 1 கிலோ குலோப் ஜாமுன் வாங்கலாம். அதுக்காக நீங்க செலவு செய்யக்கூடிய தொகை 800 ரூபாய். கடைக்கு போய் குலோப் ஜாமுன் வாங்காம அதுக்கு பதிலா குலோப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கிட்டு வந்து வீட்லயே 1 கிலோ குலோப் ஜாமுன் செய்யறது, இதுக்காக நீங்க செலவழிக்கக்கூடிய தொகை 200 ரூபாய். வீட்ல இருக்கக்கூடிய மைதா மாவை வச்சு அடிப்படையில இருந்து நீங்க குலோப் ஜாமுன் தயாரிச்சீங்க அப்படின்னா அதுக்காக நீங்க செலவழிக்கக்கூடிய தொகை வெறும் 50 ரூபாய். இப்படி ஒரு குலோப் ஜாமுன் அடையிறதுக்கு நம்ம கிட்ட நிறைய வழிகள் இருக்கு. ஒவ்வொரு வழியிலையும் செலவும் சேமிப்பும் மாறிக்கிட்டே இருக்கு. குலோப் ஜாமுனை வீட்லயே தயாரிக்கிறது மூலமா நம்மளால 750 ரூபாய சேமிக்க முடியும். இப்படி எந்த ஒரு செலவா இருந்தாலும் அதுல பணத்தை குறைவா செலவழிக்க என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு குறைஞ்ச பணத்தை செலவழிச்சு அதிக பணத்தை சேமிக்க முயற்சி பண்ணுங்க. நம்பர் 5, வாழ்க்கையில எதையுமே சேமிக்காதவங்களோட நிலைமை என்ன? வாழ்க்கையில எதையுமே சேமிக்காதவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்ற கேள்விக்கு பதிலா ஒரு சின்ன ஈசாப் கதையை பார்த்திடலாம். கோடை காலத்துல தானியங்கள் ரொம்பவும் ஈஸியா கிடைக்கிறதால வெட்டுக்கிளி ரொம்பவும் உல்லாசமா எந்த கவலையும் இல்லாம ஆடி பாடி வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா எறும்போ மழைக்காலம் வந்தா என்ன பண்றதுன்னு யோசிச்சு அதுக்கு தேவையான உணவை கோடை காலத்திலேயே சேமிக்க ஆரம்பிச்சிடுது. மழைக்காலம் வரும்போது எறும்பு தாங்கிட்ட இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்டு எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா தன்னோட வாழ்க்கைய வாழுது. ஆனா வெட்டுக்கிளியோ தனக்கு தேவையான எந்த உணவையும் சேமிக்காதனால மழைக்காலத்துல உணவு இல்லாம ரொம்பவும் கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி எறும்பு கிட்ட கையேந்தி நிக்குது. இந்த இடத்துல எறும்பு கூட நம்மள ஒப்பிட்டோம் அப்படின்னா எறும்புக்கு தேவையானது உணவு மட்டும்தான். அது தன்னோட இருப்பிடத்தை மண்ணிலையோ இல்ல வேற எங்கேயாவது அமைச்சுக்க முடியும். ஆனா மனிதர்களான நம்மளுக்கு உணவு, உடை, இருப்பிடம் அப்படிங்கிற 3 விஷயம் மட்டும் இல்லாம போக்குவரத்து, சுகாதாரம், மருத்துவம், தொலைத்தொடர்பு, இணையம், காப்பீடுன்னு நம்மளோட தேவைகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. நம்பர் 6, தேவைக்கும் இருப்பிடத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம் அல்லது பற்றாக்குறை என்ன? எறும்பு தன்னோட வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை, அதுவும் மழைக்காலத்துல மட்டும்தான் உணவு பற்றாக்குறைய சந்திக்குது. பட் மனுஷங்களான நம்மளோட வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல பலவிதமான பண பற்றாக்குறைய சந்திக்கிறோம். அது என்னன்னு பாத்திரலாம். 1, அவசர கால தேவைகள். வீட்டுல திடீர்னு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போகலாம். தினமும் யூஸ் பண்ணக்கூடிய உங்களோட ஸ்கூட்டி ரிப்பேர் ஆகலாம். மேபி நிறைய குடும்பத்துல ஒருத்தர் மட்டுமே வேலைக்கு போய் குடும்பத்தை பாத்துக்கக்கூடிய நிலைமை இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டாலோ இல்ல அவங்களுக்கே உடம்பு சரியில்லாம போனாலோ இப்படி பல சமயங்கள்ல நம்ம பண பற்றாக்குறையை சந்திக்க வேண்டி வரும். இதனாலேயே நம்ம அவசர கால நிதியை சேமிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். இந்த மாதிரி சமயத்துல நமக்கு மாத சம்பளத்தை விடவும் அதிகமான பணம் தேவைப்படும். இந்த மாதிரி டைம்ல நம்ம கிட்ட சேவிங்ஸ் இல்ல அப்படின்னா நம்மளோட தேவைக்காக மத்தவங்க கிட்ட கையேந்தி பணம் வாங்கும் போது கடன் அப்படின்ற பெருங்குழியில விழுந்து நம்ம வாழ்க்கையை வீணாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நம்பர் 2, அடிப்படை தேவைகளான வீடு மற்றும் வாகனம் வாங்குதல். நம்மளோட மாத சம்பளத்துல சேமிப்பு அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா வீடோ வாகனமோ நம்மளால கண்டிப்பா வாங்கவே முடியாது. காரணம், அதை வாங்குறதுக்கு அதிகமான பணம் நமக்கு தேவைப்படுது. அதுலயும் பணத்தை சேவ் பண்றது மூலமா வாகனத்தை வேணா வாங்கலாமே ஒழிய வீட்டை வாங்க முடியாது. வீட்டை வாங்குறதுக்கு கண்டிப்பா நம்ம கடன் வாங்கியதான் ஆகணும். அப்படியே கடன் வாங்கினாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கான பணத்தை மாதம் சேமிச்சே ஆகணும். மணி சேவிங்ஸ் இல்ல அப்படின்னா கண்டிப்பா வீடோ வாகனமோ வாங்கவே முடியாது. நம்பர் 3, குழந்தைகளின் எதிர்கால மேல் படிப்பு மற்றும் திருமணத்திற்கான செலவுகள். ஸ்டடீஸ் அண்ட் மேரேஜுக்கு ரொம்பவும் அதிகமான பணம் தேவைப்படும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா முன்கூட்டியே சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணாதான் நம்மளால அந்த டைம்ல அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். நம்பர் 4, குடும்பத்தின் இனிய வாழ்க்கை தேவைகள். ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு லாங் டிராவலுக்கு பிளான் பண்றீங்க, இல்ல ஒரு டூர் போலாம்னு நினைக்கிறீங்க, இல்ல உங்க மனைவிக்கோ மகளுக்கோ தங்க நகை வாங்கணும்ன்ற சூழ்நிலை வரும்போது உங்ககிட்ட சேவிங்ஸ் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா அந்த டைம்ல நம்ம வெளியே கையேந்தி கடன் வாங்குற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அப்படி நம்ம கடன் வாங்கும் போது அந்த கடனே நம்ம குடும்பத்தோட நிம்மதியை குறைச்சு நம்ம வாழ்க்கையை வேற திசையில எதிர்மறையா மாறுறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிடும். நம்பர் 5, ஓய்வு காலத்துல தனி மனித நிதி சுதந்திரம் வேணும். ஓய்வு காலத்துல உங்களால சம்பாதிக்கவும் முடியாது, உங்களுக்குன்னு எந்த ஒரு பண வரவும் இருக்காது. சோ நீங்க சம்பாதிக்கிற காலத்திலேயே பணத்தை சேமிச்சு வச்சாதான் அது உங்களோட ஓய்வு காலத்துல உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க பணம் சேமிக்கல அப்படின்னா மத்தவங்க கிட்ட கையேந்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம ஓய்வு காலத்துல உங்ககிட்ட சம்பாதிக்க தேவையான உடல் வலிமையும் இருக்காது. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் கூட நீங்க வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க. தேவை குறைவாகவும் பற்றாக்குறைய தன்னோட வாழ்க்கையில ஒரே ஒரு முறை சந்திக்கக்கூடிய எறும்பே சேமிக்கும் போது மனுஷங்களான நம்ம கண்டிப்பா பணத்தை சேமிச்சே ஆகணும். நம்பர் 7, பணவீக்கத்தை சமாளிப்பது எப்படி? எல்லாத்துக்கும் மேல எறும்புக்கு பணவீக்கம் அப்படின்ற பிரச்சனையே கிடையாது. பட் மனுஷங்களான நம்மளுக்கு பணவீக்கம் அப்படின்ற பிரச்சனை நிறையவே இருக்கு. இதை சமாளிக்கணும்னா நம்ம பணத்தை சேமிச்சா மட்டும் பத்தாது. பிகாஸ் நம்ம சேவ் பண்ணக்கூடிய பணமானது பணவீக்கம் வரும்போது அதோட மதிப்பு ரொம்பவும் குறைஞ்சிடுது. சோ நம்ம மணியை
சேவ் பண்றது மட்டும் இல்லாம சேவ் பண்ண மணியை சரியான முறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சேவிங்ஸ் அப்படின்னு சொன்னா அது உங்களோட மாத சம்பளமா இருந்தாலும் சரி, வார சம்பளமா இருந்தாலும் சரி, இல்ல தினக்கூலியா இருந்தா கூட சரி, உங்களுடைய வருமானத்துல இருந்து முதலில் எடுத்து வைக்கக்கூடிய பணம் தான் சேமிப்பு அப்படின்னு சொல்றோம். நீங்க எல்லா செலவையும் முடிச்சிட்டு இறுதியில இருக்கிற மீதி பணத்தை சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அது சேமிப்பே கிடையாது. பிகாஸ் ஒரு நாள் செலவு அதிகமா இருக்கும், ஒரு நாள் செலவு குறைவா இருக்கும், இன்னொரு நாள் வரவுக்கு மீறிய செலவு இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல நம்மளால சேவ் பண்ணவே முடியாது. எறும்பு கிட்ட இருந்து மனுஷங்க கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு விஷயம், ஒன்னு உழைப்பு, இன்னொன்னு சேமிப்பு. பட் மனுஷங்க இதோட நிக்காம சேவ் பண்ணத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். பணத்தை பெருக்கி பணவீக்கத்தை சமாளிக்க ட்ரை பண்ணணும். நீங்க எப்போ தேவையில்லாத பொருட்களை வாங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்போ நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, கூடிய சீக்கிரமே உங்களுக்கு தேவையான ஒரு பொருளை விற்கிறதுக்கான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. தயவு செஞ்சு உங்களோட முதல் மாச சம்பளத்துல இருந்தே மணியை சேவ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கான 7 டிப்ஸை பார்த்திடலாம். நம்பர் 1, குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாயை அவசர கால நிதிக்கு ஒதுக்குங்க. நம்பர் 2, எல்லா கடனையும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடைச்சிருங்க, வீட்டு கடனை தவிர. நம்பர் 3, 3 இருந்து 6 மாதங்களுக்கு தேவையான அவசர நிதியை ஒதுக்குங்க. நம்பர் 4, குறைஞ்சது உங்களோட வருமானத்துல இருந்து 15% பணத்தை சேவ் பண்ணி அதை ஓய்வு காலத்துக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய அதிக முதலீடு அதிக பணப்பெருக்கத்தை தரும். அதிக பணப்பெருக்கம் அப்படிங்கிறது நம்முடைய அதிகமான ஓய்வு கால நிம்மதினே சொல்லலாம். நம்பர் 5, வீட்டு கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க ட்ரை பண்ணுங்க. நம்பர் 6, குழந்தைங்களோட படிப்பு மற்றும் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான பணத்தை முதலீடு செய்யுங்க. நம்பர் 7, தனி மனித சுதந்திரத்தை அடையிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்பர் 8, மாத சம்பளம் வாங்குறவங்களுடைய செலவை குறைச்சு எப்படி பணத்தை சேமிக்கிறது. நம்பர் 1, நீங்க இருக்கக்கூடிய வீடு வாடகை வீடா இருந்துச்சு அப்படின்னா வாடகை உங்களோட சம்பளத்துல 25%க்கும் அதிகமா போகாம பாத்துக்கணும். நம்பர் 2, குறைஞ்சபட்சம் 5% சேவிங்ஸ் எடுத்து வைங்க. மீதம் இருக்கக்கூடிய பணத்துல உங்களோட பட்ஜெட்டை போடுங்க. நம்பர் 3, அத்தியாவசிய செலவு நமக்கு ரொம்பவும் முக்கியமான தேவைப்படுற விஷயம். அனாவசிய செலவு நமக்கு தேவையே இல்லாம சும்மா பிடிச்சிருக்குன்னு செலவு பண்றது. ஆடம்பர செலவு நம்மளோட தகுதிக்கு மீறி மத்தவங்களுக்கு நம்மள ரிச்சா காட்டிக்கணும்னு பண்ணக்கூடிய செலவுகள். இப்படி அனாவசிய செலவு, அத்தியாவசிய செலவு, ஆடம்பர செலவுன்னு எல்லாத்தையுமே பிரிச்சு எது தேவை எது தேவையில்லைன்னு அனலைசிஸ் பண்ணுங்க. நம்பர் 4, ஒரு 2 இருந்து 3 மாசம் அத்தியாவசிய செலவு மட்டும் செஞ்சு பழகுங்க, அதுவே உங்களுக்கு பழகிடும். நம்பர் 5, ஆடம்பர செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுங்க. உதாரணத்துக்கு மந்த்லி 2 டைம்ஸ் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறீங்க அப்படின்னா 2 மந்த்ஸ்க்கு 1 டைம் போய் சாப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதிகமா ட்ரெஸ் வாங்குறது இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுங்க. நம்பர் 6, அனாவசிய செலவுகளை செய்யவே செய்யாதீங்க. உதாரணத்துக்கு கண்ணுல படுறது எல்லாத்தையும் வாங்குறது, தேவைக்கு அதிகமான பொருட்களை வாங்குறது, அதை எப்படி யூஸ் பண்றதே தெரியாது பட் பியூட்டி ப்ராடக்ட்னு சொல்லி வாங்கி வச்சிருப்போம். நம்பர் 7, முக்கியமான உணவுப் பொருட்களை வேஸ்ட் பண்ணாதீங்க, அளவா வாங்கி அளவா யூஸ் பண்ணுங்க. நம்பர் 9, பணமே இல்லாம வாழ்க்கையை எப்படி சிறப்பா வாழ்றது. பணம் இல்லைனா வாழ்க்கையே இல்ல. எப்படி வாழ்க்கையை பணம் இல்லாம நடத்துவீங்க? டெய்லி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்களோட அன்றாட தேவைகளை எப்படி பூர்த்தி செய்வீங்க? இருக்கிற பணத்தை வச்சு திருப்தியோட வேணா வாழலாமே தவிர பணம் இல்லாம வாழவே முடியாது. பணம் தேவைங்கிறத எல்லாருமே உணரணும், அதை ஏத்துக்கணும். ஒரு நல்ல வாழ்க்கைக்கு பணம் ரொம்பவே அவசியமானது. பணம் கண்டிப்பா சந்தோஷத்தை தராது, பட் உங்களோட தன்மானத்தை பணம் தான் காப்பாத்தும். சோ நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, பொருளாதாரத்துல நீங்க எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி, நீங்க சம்பாதிக்கிற பணத்தை கரெக்டா சேவ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலமா கண்டிப்பா உங்களாலையும் ரிச்சா மாற முடியும். உங்களோட சேவிங்ஸ் மட்டும் இல்லாம உங்களோட செலவுகளையும் கவனிக்கிறது மூலமா சீக்கிரமே உங்களால பொருளாதார சுதந்திரத்தையும் அடைய முடியும். சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ரிச் ஃபியூச்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றத தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.